அவர்கிட்ட உங்கள் இந்த ரெக்வஸ்ட்டை கொடுங்க. என்னோட கோ பிரசிடெண்ட்டும் இவர் தற்போதைய கவர்னரும் சுரேஷ் அவர்களும் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் கொடுங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து உதவி செய்ய தயாராக இருப்பாங்க. அந்த பள்ளிக்கூடத்தை பார்வையிட்டு நம்மால் முடிந்த ஒரு உதவி செய்யணும். ஏன்னா முக்கியமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஹைஜீன் இல்லாமல் இருக்குது. ஒரு டாய்லெட் இல்லாத ஒரு இடத்த வந்து நம்ம உருவாக்கி கொடுத்தோம் அப்படின்னா வருங்காலத்தில் வந்து ஒரு நல்ல வந்து ஆரோக்கியமான குழந்தைகளை நாம் வந்து ஒரு தலைவர்களை உருவாக்கும் ஒரு இடமாக தான் ஒரு கல்வி இருக்கும். அதுக்கு நம்ம வந்து ஒரு முதல் படியை எடுத்து வைப்பதற்கு என்னால் முடிந்தது ஒரு 50,000 ரூபாய் உதவி நான் செய்வதாக அளித்துள்ளேன். அவங்க அந்த கடிதத்தை வந்து 2 பேரும் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கொடுங்க ஐயா அவங்களுக்கு. இந்த வாய்ப்பை அறிந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரோட்டரி மாவட்டம் 3231 கொடியேற்றிய வீரர், ரோட்டரி வரலாற்றின் அத்தியாயம், ரோட்டரி மாவட்டம் 3231 உலகின் அம்புட்டான், ரோட்டரியின் ஒளி வீசும் ஒளி விளக்கு, ரோட்டரியில் தனி முத்திரை பதித்தவர், நம்முள் சேவை மற்றும் நட்பு உணர்வை வளர்த்த பெருநாயகன், தன்னலமற்ற சேவையின் சிறந்த முன்னோடி, சமூக சேவையின் பாதையில் உறுதியாக நடைபோடும் நம் கலைமாமணி அபிராமி ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு நேர்மையின் நேரடி உருவம். பரிசுகளும் பதக்கங்களும் இவருடைய சாதனையின் வெறும் வெளிப்பாடுகள் மட்டுமே. உண்மையான பாராட்டு என்பது இவருக்கு நம் ரொட்டேரியன் இதயங்களில் அவர் பதித்த அன்பும் மரியாதையும் தான். கலையும் கருணையும் கலந்த முன்னோடி, சமூக நலத்தில் உழைக்கும் உன்னத சேவையாளர், ரோட்டரி குடும்பத்தில் ஒளிரும் ஒளி விளக்கு, நன்னறி பாதையில் பிறருக்கு வழிகாட்டும் நாயகர், சமூக பணியில் அவர் காட்டும் அற்புத ஆர்வம் இளைஞர்களுக்கு ஒரு ஒளி விழா, ரோட்டரி ரத சக்கரத்தை சுழற்றி நல்லதொரு பாதையில் வழிகாட்டுபவர். இத்தகைய அருமை மிகு தலைவர், கலைஞர், மனித நேயவாதி, ஞான தந்தை, நம் ரொட்டேரியன் மனதில் குடியிருக்கும் அன்பு தந்தை, அவரை சிறப்புரையாற்ற மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். மேடையிலும் மற்றும் வந்திருக்கும் என் இனத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்த கவர்னருக்கு ஒரு பெயர் வச்சிருக்கேன், புன்னகை மன்னன். எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அது என்ன பெனிஃபிட் தெரியுமா? எதிரில் இருக்க அவனை